10ஆம் வகுப்பு கணிதம் அரசு பொதுத் தேர்வு ஏப்ரல் 2023 கணித பாடத்தில் கேட்கப்பட்ட வினாக்கள், அதற்கான அரசு வெளியிட்டுள்ள விடைக்குறிப்பு இரண்டையும் இங்கே நாம் பார்க்கலாம். தேர்வுக்கான கால அளவு 3 மணி நேரம். மொத்த மதிப்பெண்கள் 100. அடுத்ததாக 2 அறிவுரைகள் வழங்கப்பட்டிருக்கோம். முதல் அறிவுரை, கேள்வித்தாளில் உள்ள அனைத்து வினாக்களும் சரியாக பிரிண்ட் செய்யப்பட்டுள்ளதா அப்படிங்கிறத பார்த்துக்கணும். அடுத்தது, நம்ம எழுத பயன்படுத்தும் போது நீலம் அல்லது கருப்பு மை பேனாவை மட்டும்தான் பயன்படுத்தணும். படங்கள் வரையும் போது பென்சிலை பயன்படுத்தி படங்கள் வரையணும். அடுத்து பகுதி 1, அனைத்து வினாக்களுக்கும் விடையளி. இது ஒரு மதிப்பெண் வினா பகுதி. இதில் 14 வினாக்கள் இருக்கும். 14 வினாக்களுக்கும் நம்ம விடையளிக்கணும். ஒவ்வொரு வினாவுக்கும் கீழே 4 விடைகள் கொடுத்துருக்கோம். அதில் ஒரு விடையை தேர்ந்தெடுத்து எழுதணும். எழுதும்போது அதனுடைய குறியையும் விடையையும் நம்ம சேர்த்து எழுதணும். நீங்கள் இடதுபுறம் பார்க்குறது கவர்மெண்ட் அஃபீஷியல் ஆன்சர் கீ. இப்போ ஒவ்வொரு கேள்விக்கும் விடையை மட்டும் பார்ப்போம். இப்போ 1வது கேள்விக்கு விடை ஈனா. இது புத்தகத்தில் புக் பேக் 1 மார்க்காக இருக்குது. 2வது கேள்விக்கு விடை இஎன்ஆ. இது புக் பேக் 1 மார்க்கில் இல்லை. நம்ம புத்தகத்தில் 10வது பக்கத்தில் உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிற பகுதியில் இதற்கான விடை இருக்குது. 3வது கேள்விக்கு விடை இஎன்ஆ. இது புக் பேக்கு. 4வது கேள்விக்கு விடை ஆவண்ணா. இதுவும் புக் பேக் 1 மார்க். 5வது கேள்விக்கு விடை ஆனா. இதுவும் புக் பேக் 1 மார்க். 6வது கேள்விக்கு விடை ஈனா. இது புக் பேக் 1 மார்க் இல்லை. புத்தகத்தில் பக்கம் 133 முதல் பத்தியில் இதற்கான விடை இருக்குது. 7வது கேள்விக்கு விடை ஈனா. இது புக் பேக் 1 மார்க். 8வது கேள்விக்கு விடை ஆவண்ணா. இதுவும் புக் பேக் 1 மார்க். அடுத்து 9வது கேள்வி, எக்ஸ் அச்சுக்கு செங்குத்தாக உள்ள நேர்கோட்டின் சாய்வு என்னன்னு கேட்டிருக்கு. அப்போ எக்ஸ் அச்சுக்கு செங்குத்தாக ஒய் அச்சு தான் இருக்கும். அப்போ ஒய் அச்சின் சாய்வு கோணம் 90 டிகிரி. அப்போ ஒய் அச்சின் சாய்வு வேணும் அப்படின்னா m = tan θ அப்படிங்கிற ஃபார்முலாவில் நம்ம அதை பிரதியிடணும். அப்போ டீட்டாவுக்கு பதிலாக 90 டிகிரி போட்டால் tan 90 டிகிரி இன்ஃபினிட்டி. விடை ஈனா இன்ஃபினிட்டி. இந்த கேள்விக்கான விடை புக்கில் டைரெக்டாக இல்லை அப்படிங்கிறதுனால இந்த 9வது கேள்விக்கு எந்த விடையை எழுதினாலும் முழு மதிப்பெண் கிடைக்கும். 10வது கணக்கு விடை ஆனா, புக் பேக் 1 மார்க். 11வது கணக்கு விடை ஆனா, புக் பேக் 1 மார்க். 12வது கணக்கு விடை இஎன்ஆ, புக் பேக் 1 மார்க். அடுத்து 13வது கணக்கு. இது புக் பேக் 1 மார்க்கில் இல்லை. இது தயாரிக்கப்பட்ட கணக்கு. நம்ம செய்து தான் பார்க்கணும் இதை. அப்போ இங்கே தரவு புள்ளிகளின் கூடுதல் சிக்மா எக்ஸ் 407 கொடுத்துருக்கு. சராசரி எக்ஸ் பார் 11 கொடுத்துருக்கு. தரவு புள்ளிகளின் எண்ணிக்கை கேட்டிருக்கு. அப்போ நமக்கு இந்த மூணையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஃபார்முலா தெரியும். எக்ஸ் பார் ஈக்குவல் டு சிக்மா எக்ஸ் பை என். அதில் சிக்மா எக்ஸுக்கு பதிலாக 407 எழுதுகிறோம். எக்ஸ் பார் சராசரிக்கு பதிலாக 11 எழுதுகிறோம். எண்ணு தான் எண்ணிக்கை நமக்கு தெரியாது. அப்போ தெரியாத பாட்டு வகுத்தில் இருக்குது. இதை இங்கே கொண்டு வரும்போது பெருக்கல்ல மாறுது. பெருக்கல்ல இருக்கிற 11 அந்த சைடு கொண்டு போகும்போது வகுத்தல்ல மாறுது. அப்போ 407/11. இப்போ 407 11 வகுத்தா நமக்கு விடை 37. அடுத்ததாக 14வது கணக்கு விடை ஈனா. இந்த பகுதியில் மொத்தமாக 4 தயாரிக்கப்பட்ட கணக்குகளும் 10 புத்தக கணக்குகளும் கேட்கப்பட்டிருக்கு. பகுதி 2, எவையேனும் 10 வினாக்களுக்கு விடையளிக்கவும். வினா எண் 28க்கு கட்டாயமாக விடையளிக்கவும்னு கேட்டிருக்கு. அப்போ நம்ம 28வது கேள்விக்கு கம்பல்சரி விடை எழுதி தான் ஆகணும். அப்போ அது தவிர நமக்கு 13 கேள்வி இருக்குது. 13 கேள்வியில் 9 கேள்வியை சூஸ் பண்ணி எழுதினா போதும். 4 கேள்வி சாய்ஸில் விட்டுறலாம். அப்போ 2 மார்க்கில் நம்ம 10 கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணணும். ஒரு கேள்விக்கு 2 மதிப்பெண். மொத்தம் இதில் 20 மதிப்பெண்கள் வாங்கலாம். 15வது கேள்வி, பயிற்சி 1.1ல் 3வது கேள்வி. விடைக்குறிப்பில் ஏ கண்டுபிடிச்சா 1 மார்க்கு, பி கண்டுபிடிச்சா 1 மார்க் கொடுக்குறாங்க. அடுத்து 16வது கேள்வி, எடுத்துக்காட்டு 1.22. இதுக்கு ஸ்டெப் மார்க்கு 1, விடை கண்டுபிடிச்சா அதுக்கு 1 மார்க்கு. அடுத்து 17வது கணக்கு, பயிற்சி 2.7ல் 4வது கணக்கு. இதில் ஃபார்முலாவுக்கு 1 மார்க்கு, b² = ac எழுதியிருந்தாலும் 1 மார்க் கிடைக்கும். அல்லது T2/T1 = T3/T2 இருந்தாலும் 1 மார்க் கிடைக்கும். விடைக்கு 1 மார்க்கு. அடுத்து 18வது கணக்கு,
பயிற்சி 3.5ல் 3வது கணக்கு. இதில் காரணி கண்டுபிடிச்சா 1 மார்க்கு, ஆன்சருக்கு 1 மார்க்கு. 19வது கணக்கு வந்து தயாரிக்கப்பட்ட கணக்கு. இதில் வந்து நம்ம b² - 4ac அப்படின்ட்டு ஃபார்முலா எழுதுனா 1 மார்க்கு, மெய் சமமல்ல அப்படின்னு எழுதுனா 1 மார்க்கு. 20வது கேள்வி, எடுத்துக்காட்டு 4.16. இதுக்கு நம்ம ஃபார்முலா எழுதுனா 1 மார்க்கு, ஆன்சர் எழுதுனா 1 மார்க்கு. அடுத்து 21வது கேள்வி, பயிற்சி 5.3ல் 8வது கேள்வி. ஃபார்முலாவுக்கு 1 மார்க்கு, ஆன்சருக்கு 1 மார்க்கு. அடுத்து 22வது கேள்வி, பயிற்சி 5.4ல் 4வது கேள்வி. M1 M2 கண்டுபிடிச்சா 1 மார்க்கு, ஆன்சருக்கு 1 மார்க்கு. அடுத்து 23வது கேள்வி, எடுத்துக்காட்டு 6.6. இதில் ஸ்டெப்புக்கு 1 மார்க்கு, ஆன்சருக்கு 1 மார்க்கு. அடுத்து 24வது கேள்வி, எடுத்துக்காட்டு 7.5. இதில் சாயுரம் எல் கண்டுபிடிச்சா 1 மார்க்கு, ஆன்சருக்கு 1 மார்க்கு. பயிற்சி 7.2ல் 7வது கேள்வி. இதுலேயும் ஃபார்முலாவுக்கு 1 மார்க்கு, ஆன்சருக்கு 1 மார்க்கு. அடுத்து 26வது கேள்வி, பயிற்சி 8.1ல் 1வது கேள்வியில் ரோம லெட்டர் 2. வீச்சு கண்டுபிடிச்சா 1 மார்க்கு, வீச்சு கெழுவுக்கு 1 மார்க்கு. அடுத்து 27வது கேள்வி, எடுத்துக்காட்டு 8.31. ஃபார்முலாவுக்கு 1 மார்க்கு, ஆன்சருக்கு 1 மார்க்கு. அடுத்து 28வது கேள்வி, கட்டாய வினா. இது வந்து தயாரிக்கப்பட்ட கணக்கு. பக்கம் 46ல் செயல்பாடு 3ல் கொடுத்த கணக்கு தான் இங்கே கேட்டிருக்காங்க. நம்ம எல் டிவிஷனில் பகா காரணி தான் கண்டுபிடிக்க போகிறோம். அதனால் நீங்கள் 2, 3, 5, 7 அந்த மாதிரி பகா எண்ணில் மட்டும்தான் வகுக்கணும். வகுத்த பிறகு அதனுடைய காரணிகளை அடுக்கு வடிவத்தில் எழுதி அதை சமப்படுத்தினா நமக்கு விடை கிடைக்கும். பகுதி 3, எவையேனும் 10 வினாக்களுக்கு விடையளிக்கவும். வினா எண் 42க்கு கட்டாயமாக விடையளிக்கும் அப்படின்னு கேட்டிருக்கு. இந்த பகுதியில் வந்து மொத்தம் 14 5 மதிப்பெண் வினாக்கள் இருக்கும். அதில் 42வது வினா கம்பல்சரி. இந்த கட்டாய வினா ஒரு வினா போக மீதமுள்ள 13 வினாவில் 9 வினாக்களுக்கு விடையளித்தால் போதும். 4 வினாவை வந்து நம்ம சாய்ஸில் விட்டுக்கலாம். இதில் ஒவ்வொரு வினாவுக்கும் 5 மதிப்பெண்கள், மொத்தம் வந்து 10 வினாக்கள் எழுதணும். அப்போ இதில் 50 மதிப்பெண்கள் நமக்கு கிடைக்கிது. அடுத்ததாக நம்ம 5 மதிப்பெண் கேள்வியையும் அதுக்கான சுருக்கமான விடை குறிப்பையும் பார்க்க போகிறோம். 29வது கேள்வி, பயிற்சி 1.4ல் 2வது கேள்வி. முப்பதாவது கேள்வி, எடுத்துக்காட்டு 2.38. 31வது கேள்வி, எடுத்துக்காட்டு 2.51. 32வது கேள்வி, பயிற்சி 3.1ல் 1வது கேள்வியில் ரோமன் லெட்டர் 3. 33வது கேள்வி, பயிற்சி 3.19ல் 12வது கேள்வி. 34வது கேள்வி, எடுத்துக்காட்டு 4.9. 35வது கேள்வி, பக்கம் 180ல் தேற்றம் 3. இந்த கேள்வியில் ஒரு கண்டிஷன் இருக்குது. இந்த கேள்வி எழுதும்போது படம் முக்கியம் வரையணும். படம் இல்லாமல் தேற்றம் எழுதுனா நமக்கு மதிப்பெண் கிடையாது. கூற்றுக்கு மட்டும்தான் 1 மதிப்பெண் கிடைக்கும். 36வது கேள்வி, எடுத்துக்காட்டு 5.6. 37வது கேள்வி தயாரிக்கப்பட்ட வினா. இதற்கான விடை வந்து யூடியூப்பில் பிளேலிஸ்ட்டில் கட்டாய வினா அப்படிங்கிற பகுதியில் 12வது வினாவாக இடம்பெற்றிருக்கு. அடுத்து 38வது கேள்வி, பயிற்சி 6.3ல் 5வது வினா. 39வது கேள்வி, பயிற்சி 7.1ல் 1வது கேள்வி. அடுத்து 40வது கேள்வி, எடுத்துக்காட்டு 7.26ல் இருக்குது. அடுத்து 41வது கேள்வி, பயிற்சி 8.3ல் 7வது கேள்வியாக இருக்குது. அடுத்து 42வது கேள்வி. இது தயாரிக்கப்பட்ட வினா. கட்டாய வினா பகுதியில் 10வது வினாவாக இருக்குது. அதை நீங்கள் யூடியூப்பில் பிளேலிஸ்ட்டில் பார்க்கலாம்.
அடுத்து பகுதி 4. இதில் 2 கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கோம். இந்த 2 கேள்விக்கும் நம்ம விடையளிக்கணும். ஒவ்வொரு கேள்விக்கும் 8 மதிப்பெண்கள். 43வது கேள்வி செய்முறை வடிவியலிலிருந்து 2 கேள்வி கேட்கப்பட்டிருக்கோம். அதில் ஒரு கேள்விக்கு விடையளிக்கணும். 44வது கேள்வி வரைபடங்கள். அதுலேயும் 2 கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கோம். அதில் ஒரு கேள்விக்கு நம்ம விடையளிக்கணும்.